ஒரு தலைவராக மாறணும் உங்களுக்கு தேவை. ராஜன் வீரமர் எழுதிய பொக்கிஷமான புத்தகம் தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி. இப்பவே ஆர்டர் பண்ணுங்க. 2 நாள் சிறப்பு பயிற்சியிலையும் கலந்துக்கோங்க. வணக்கம். வணக்கம். இது தினமலரின் சைலைட்ஸ் பவர்ட் பை ராஜன் வீரமர் எழுதிய தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி. கிருஷ்ணகிரியில ஒரு மாடு வியாபாரி அவர் மாட்டை வாங்கிட்டு தான் ஊருக்கு வரும்போது போலீஸ் செய்தியாளர்கள் அவள் வழிபறிச்சு 15,000 ரூபாய் பணம் கேட்க இவரு ஒரு ஆளை செட்டப் பண்ணி அவங்களை கொண்டு போய் காவல் நிலையத்துல சொல்ல, ஆனால் காவல் நிலையம் ஒரு சூப்பரான வேலையை பார்த்திருக்கு. அது என்ன பார்க்கலாம். ராம்தாஸ் பாமக உடைப்பதற்காக கிட்டத்தட்ட 110 கோடி கையூட்டா வாங்கியிருக்காருங்க. அது இங்க இல்ல, சிங்கப்பூர்ல அப்படின்ற ஒரு செய்தி வெளிவந்திருக்கு. இது உண்மையா என்பது பொறுத்திருந்து பார்ப்போம். திமுகவின் ஆஸ்தான பிரச்சார பீரங்கியாக மாறினாரா இலங்கை தமிழ் பெண் சாரா. புதிதாக வெளியாகி இருக்கும் முட்டு கொடுக்கும் வீடியோ. நீங்க இலங்கை தமிழ் பெண்ணா இல்ல நீங்க ஹாஸ்டல்ல இருக்கீங்களா? பிம்பிலிக்கு பிலாப்பி. 4.25 வருஷமா ஆளியே காணாமங்க. திடீர்னு எங்க இந்த தொகுதிக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சட்டமன்ற தொகுதிய உறுப்பினர் செல்வ பெருந்தகை அந்த மக்கள் முற்றுகிட்டு இருக்காங்க. சத்தியம் தவறாத உத்தமரான, கடமை தவறாத நேர்மையான அரசு ஊழியரான அமைச்சரான பள்ளிக்கல்வித்துறை இல்லை இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ஐயா சேகர் பாபு முன்னாள் ஆளுநரை ஒருமையில் பேசினாரா? கோவிலில் அவர் குறுக்கேல் சென்றாரா? 50 பேரை அழைத்து சென்றாரா? பல கேள்விகள், விவரங்களை பார்க்கலாம். திருத்தணியில தொடர் தாக்குதல் நடைபெற்று கொண்டே இருக்குதுங்க. நேற்று முன்தினம் தான் 4 பேர் சேர்ந்து ஒருத்தரை அடிச்சு கொலையா இல்லையான்னு தெரியல. ஆனால் இன்னொருவர் இன்னைக்கு தாக்கப்பட்டிருக்கார். தொடர் தாக்குதலா இருக்குன்னு அண்ணாமலை கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது சைலைட்ஸ். கிருஷ்ணகிரியிலிருந்து ஒரு குட்டி யானை மாடுகளை ஏற்றிக்கொண்டு விரைந்து கொண்டிருக்கிறது. அப்போது ஐடி கார்டு அணிந்த 4 நபர்கள் வண்டி நிறுத்துறாங்க. வண்டி நிறுத்தினோன்னா என்ன மாட்டெல்லாம் எடுத்துட்டு போற, மாட்டு எடுக்கிறதுலாம் பர்மிஷன் வாங்கணும் தெரியுங்களா அப்படின்னு சொல்லி சில செக்ஷன்கள் கொஞ்சம் மிரட்டிட்டு 15,000 ரூபாய் பணம் கேட்டிருக்காங்க. ஒரு உடனே ஆடி போய், ஐயா 500 ரூபா தான் இருக்குது, இருந்த காசெல்லாம் மாடு வாங்கிட்டு இருந்த விஷயம் இதை பிரிச்சு பாத்துக்கோங்க. 500 ரூபாய் 5 பேர் தலைக்கு 100 ரூபாய் ஆளுக்கு 125 பிரிச்சிங்கன்னா வராது. சோ ஆளுக்கு வந்த பெட்ரோல் 250 250 375 500 சரியா போச்சு. 125 ஆளு 125 பிரிச்சிங்க. 15,000 ரூபாய் கேக்குற, நீ என்ன 125 ரூபாய் சொல்ற? ஓடுறா வண்டிய ஸ்டேஷன் கழிச்சு அவர் சொல்லிட்டு உடனே ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல 25 கிலோமீட்டர் கூட்டு போய் 3 வண்டி இல்லைங்க, 3 பைக்ல கூட்டு போயிருக்காங்க. முன்னாடி ஒரு எஸ்கார்ட் 2 வீலர்ல, பின்னாடி ஒரு எஸ்கார்ட் 2 வீலர்ல, சைட்ல ஒரு கார் அப்படியே போயிருக்குது. அப்படியே அந்த என்னது ஜான்வாசம் ஊர்வலம் போகும் பாருங்க, பாதுகாப்பு படை மாதிரி போயிருக்கு. இந்த கேப்ல அந்த டிரைவர் என்ன பண்ணிருக்காரு, தன்னுடைய சகாக்களை ஃபோன் பண்ணி, தம்பி இந்த மாதிரி மேட்டர் ஆகி போச்சு, என்னன்னு தெரியல, ரிப்போர்ட்ன்றாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, 500 ரூபாய் காசு கொடுத்தா 15,000 ரூபாய் கேட்கறானுங்க, மாடு விலையே அவ்வளவு போறாது, நான் ஏதோ 400 500 கிடைக்குன்னு பார்த்தான்னு அவர் புலம்பிருக்காரு. உடனே ஒரு 5-6 பேர்த்த கூட்டிட்டு ஒரு 10 பேரை கூட்டு வந்திருக்காரு. கரெக்டா ஒரு இடத்துல கேட் அமுக்கிட்டாங்க. அமுக்கிட்டு பார்த்தா இவங்க, நீ என்ன ஸ்டேஷன் கூட்டு போறது, நானே உன்னை கூட்டு போறேன்னு சொல்லிட்டு இவங்களை கூட்டு போய் அங்க போய் விசாரிக்கிற விஷயத்தை விசாரிச்சா இவங்க எல்லாம் டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அது என்னமோ டிவி பேர் சொல்றாங்க. அந்த டிவி எங்க கர்நாடகால இருக்குதா? அந்த வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த வீடியோ எடுத்திருக்காங்க. ஐடி கார்டு காட்டுன்றாங்க. ஐடி கார்டா வீட்டுல வச்சிருக்கேன். இல்ல காட்டுறாரு. அதாவது உனக்கு காட்டணும், நீ எது கேட்கற அப்படின்னு சொல்லி இவரதான் பேச அவங்க எல்லாம் ஒரு மாதிரி கைகளை பாரு. இதுல என்ன பியூட்டினா, காவல் நிலையத்தில் நடந்த சம்பவம் தான் பியூட்டி. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் சும்மா உள்ளுள்ள அங்க நடந்தது என்னன்னா, அந்த இன்ஸ்பெக்டர் லீவ்ல இருந்திருக்காரு. ஆமா, பக்கத்து ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் இருந்திருக்காரு. இவங்க சண்டை பேசிட்டு இருக்கும் போதே 2 பேரு ஸ்டேஷன்ல இருந்து 2 வீலர் லவுட்டிக்கிட்டு ஓடிட்டாங்க. எஸ்கேப் ஆயிட்டாங்க. சார் 2 வீலர் எடுத்துட்டு ஓடுறா சார். இருப்பா, எங்கப்பா போறா, 4 பேர் இருக்கா, வாங்கிக்குவோம், அமைதியா இருன்னு சொல்லிட்டு இவனை என்ன 2 வீலர் எடுத்துட்டு போறாங்க, இவர் அமைதியா இருன்றாரு சொல்லிட்டு ஒன்னும் புரியல. கொஞ்ச நேரம் காய்ச்சி பூச்சி கத்திரிக்காங்க. அப்புறம் எப்பா எல்லாத்துக்கும் போறோம், எஃப்ஐஆர் போறோம், எல்லாம் கிளம்பு சொல்லி அவங்க ரிமாண்ட் பண்ணி நாங்க கோர்ட்டுக்கு அனுப்புற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. சரி, இவங்களும் எல்லாம் போயிட்டாங்க. சாயந்தரம் மறுபடியும் இவங்க பாத்துருக்காங்க. பார்த்தா இவங்க பிடிக்கும் போது பிடிச்ச 2 2 வீலர், ஒரு காரையும் காணோம். அங்க பிடிச்ச ஆளுங்களையும் காணோம். எங்க சார் என்ன சார்? அதான் சமாதானம் பேசி அனுப்பிச்சிட்டோம். சமாதானம் யாரோட பேசுனீங்க? நாங்க தானே பிராது கொடுத்தவங்க, எங்க எல்லாம் எப்படி பேசுறீங்கன்னு சொல்லி பார்த்தா அவங்க கிட்ட கையூட்டு பெற்றார்களா அப்படின்ற மாதிரியும் இருக்கு. அதுக்கப்புறமா விஷயம் கொஞ்சம் பெருசாகுது. அது குறிப்பிட்டா இந்த மாதிரியான கிரைம் நியூஸ் எல்லாம் எடுத்து போடக்கூடிய ஒரு சேனல் இருக்குது தமிழ்ல. அந்த ஒரு சேனல் இருக்கிறதுனாலதான் இந்த திமுகவுடைய பெருமைகள்லாம் அப்பப்போ கொஞ்சம் வெளியில வருது. அந்த சேனல் ரிப்போர்ட்டர் போய் எல்லாம் பண்ணி எல்லாம் வந்தோன்னா, ஐயோ என்னப்பா நமக்கு வேலைக்கே போயிரும் போல சொல்லிட்டு பொது இடத்தில் அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் அப்படின்ற செக்ஷன்ல வழக்கு போடுறாங்களா. நடந்த சம்பவம் என்ன, நீங்க போடுற செக்ஷன் என்னன்னு சொல்லி அது ஒரு மாதிரியா பிரச்சனை வந்திருக்குது. சம்பந்தப்பட்ட காவல்துறை அந்த காவலருக்கு போன் பண்ணி பேசியிருக்காரு. யாரு? அந்த டிவியுடைய ரிப்போர்ட்டர். இதெல்லாம் பத்தினா நீங்க பேசாதீங்க, ஏதாவது நீங்க ஸ்டேஷன்ல கேட்டுங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது சொல்லிட்டு அவர் எழுதியிருக்காரு. சோ இது பெரிய பிரச்சனையா இருக்கு. அதுக்கப்புறமா ஏதோ செக்ஷனை போட்டு ஒருத்தரை பெங்களூர்லயும்
ஒருத்தர் என்ன திருப்பத்தூர்லயும் ஏதோ போய் தனிப்படை அமைச்சு தூக்கிட்டு வந்திருக்காங்க 4 பேர்த்தையும். தனிப்பட அழைப்பு பெரிய ஸ்டேஷன்ல இருந்த 4 பேர்த்த தப்பா விட்டுட்டு பெட்ரோல் கவர்மெண்ட் பெட்ரோல் டீசலை போட்டுட்டு வீட்டுக்கு போய் கூட்டு கவர்மெண்ட் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு அந்த செலவுல அந்த 4 பேரையும் மறுபடியும் செக்ஷன் போட்டிருக்காங்க. இதுல இந்த 4 பேருக்கும் காவல் நிலையத்துக்கும் என்ன சம்பந்தம், ஏன் இவ்வளவு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏற்கனவே அமைதி பூங்காவா இருக்கக்கூடிய தமிழகத்துல இந்த மாதிரியான ஒரு சில சம்பவங்கள்னால திராவிட மாடல் அரசுக்கு களங்கம் ஏற்பட்டுடும் அப்படின்னு சொல்லி திராவிட மாடல் அரசு பயப்படுறாங்க. சிங்கப்பூர் ஹோட்டல்ல 110 கோடி ரூபாய் கைமாறி இருக்குங்க அப்படின்னு செய்தி பரவுது. எங்க யார் வாங்கினாங்க, யார் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டா, பாமகவை உடைப்பதற்காக டாக்டர் ராம்தாஸ் குழுவை சேர்ந்தவர்கள் 110 கோடியை வாங்கியிருக்காங்க. அது எதுக்குங்க அப்படின்னா, ஏன்னா திமுக ஒரு மிகப்பெரிய சரி செய்திருக்கிறது. ஏன்னா அன்புமணி ராமதாஸ் போன்றவர் அதிமுக பக்கம் போயிட்டு இருக்காங்க. சோ இதை உடைக்க வேண்டும் அப்படின்ட்டாக ராமதாஸை தூண்டி விடுவோம் இது மாதிரி செயல்பட்டு இருக்காங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அன்புமணி என்றைக்காவது ஒரு வார்த்தையாவது ராமதாஸை விமர்சித்து பேசியிருக்கிறாரா? ஆனா ராமதாஸ் அவர்கள் தான் அன்புமணியை தொடர்ந்து விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார் போன்ற குற்றச்சாட்டுகள்லாம் முன்னால் வைக்கிறாங்க. ஆனாலும் என்ன, நேத்து பாத்தீங்கன்னா அந்த அம்மா காந்திமதி என்ன சொல்லிருக்காங்க தெரியுமில்ல, பேசிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அது நம்ம குடும்ப விஷயத்துக்கு போக கூடாது. 2 பக்கம் இருந்தாலும் அவங்க என்ன சொல்லிருக்காங்க, ஓ நீங்க எங்க தலைவரை மட்டும்தான் நீங்க திமுகவோட அடிவரின்னு சொல்லுவீங்களா? நாங்க சொல்றோம் பாருங்க, அந்த அன்புமணி ராமதாஸ் RSS ஓட கொள்கையை செயல்படுத்தக்கூடியவர். அவர் RSS பிக்கம் போறாரு. அந்த அம்மா வேற பயங்கர வீரவேசமா பேச, இவங்க என்ன சொல்றாங்க, அந்த 110 கோடியில இருக்கிற கொஞ்சோண்டு பணத்தை வச்சுதான் நீங்க கூட்டமெல்லாம் நடத்துறீங்க, இது செயற்குழு பொதுக்குழு எல்லாம் கிடையாது, ஏதோ உங்க ஆதரவாளரை வச்சு கூட்டம் நடத்துறீங்க அப்படின்னு அவங்க சொல்ல, இவங்க சொல்றாங்க நீங்க பாஜக ஆதரவு தானே, உங்களுக்கு அவங்கனால தானே தேர்தல் கமிஷனுக்கு அங்கீகாரம் கிடைச்சது, அவங்க ஜாடா போட்டு சுத்துறீங்களேன்னு அவங்க சொல்லுங்கிறாங்க. வாங்கிய 110 கோடிக்கு கணக்கு காட்டத்தான் சேலத்தில் நடந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டம், அது போலி குழு கூட்டம். ஆமா, அது ஆலோசனை கூட்டங்க, அதெல்லாம் கூட்டம் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னா, இவர் என்ன சொன்னாருன்னா, அம்மா மேல நீ பாட்டில் எடுத்து அச்சல்ல அப்படின்னு இவர் சொல்ல, அவங்க கோஷ்டி என்ன சொல்ல தெரியுமில்ல, ராமதாஸ் அம்மாவுக்கு டிபி வந்த போது அவர் கூட வச்சுக்கல, அவங்க அம்மாவை தனியா வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சென்டிமெண்டெல்லாம் இப்ப எதிர்த்துல போயிட்டு, உங்க அம்மாவை நீ கூப்பிட்டியா, எங்க அம்மாவை நான் பேசினான்னு சொல்லி ஒரே பிரச்சனையா போயிட்டு இருங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது எங்க அன்புமணி ராமதாஸ் எங்கள்கிட்ட கட்டளையிட்டு இருக்காரு, கண்ணியமான முறையில் அரசியல் பண்ணோம், அவங்க என்ன பேசினாலும் நீங்க எதிர்த்து பேசுறோம், எங்களை கைகளை கட்டி போட்டார், வாயும் சேர்த்து கட்டு போயிட்டார், அதனாலதான் நாங்க அமைதியா இருக்கோம், எங்களுக்கும் வார்த்தைகள் வரும், நல்ல சென்னையினுடைய பாஷையில அதுல சிலப்பதிகாரத்துல இருந்து சில சொற்களையும், அப்புறம் புறநானூறு அகநானூறு குண்டலகேசில இருந்து பல வார்த்தைகளை எடுத்து எங்களாலும் பேச முடியும், ஆனால் கண்ணியம் பெரிய நாங்கள் பேசாமல் இருக்கோம்னு சொல்லி இவங்க சூளுறுத்திருக்கிறார்கள். அப்போ என்ன சொல்றாங்க பாருங்க, எங்க அன்புமணி ராமதாஸ் போட்டோ எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த போஸ்டர்ஸ் பேனர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸ் போட்டோ எல்லாம் இருக்கு, நாங்க அதை போடுறோம், ஆனா நீங்க எங்க அன்புமணி ராமதாஸ் போட்டோ உங்க பிரிவுல இருக்கிற போஸ்டர் இதெல்லாம் போடுறீங்களா அப்படின்னு கேள்விகளையும் கேட்கறாங்க அவங்க. அதாவது சமீபத்துல வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்ற ஒரு அது மாநாடா கூட்டமா அல்லது பிரச்சார கூட்டமா என்னன்னே தெரியல, அந்த மாதிரி நடந்தது. பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெண்கள் அப்படியே முதலமைச்சரை அப்படியே அவங்கள அப்படியே அவங்க அவர் காலில் விழுந்து அவர் தொட்டு கும்பிட்டு அவரை தொட்டு அப்படியே ஒரு பிறவி பயணம் அடைய முடியும் அந்த அளவுக்கான அட்மைரிங் உமன்ஸ் எல்லாம் இருந்திருந்தாங்க. ஏன் அப்படின்னா அவர் அவ்வளவு செஞ்சிருக்காரு பெண்களுக்கு. இந்த 5 வருடங்கள்ல தமிழ்நாட்டினுடைய பெண்கள் அடைந்தது அப்படிங்கிறது அடுத்த 50 வருடங்களுக்கு பேசணும்னா பாத்துங்களேன். எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, பாத்தீங்கன்னா இலங்கை பெண் சாரா இன்னைக்கு டாப் வீடியோ அப்படின்றது அவங்கதான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அப்பா அப்பா அழுதான்னு சொன்னீங்க, காமிச்சாங்க, அதை விட கட்சி கொடுத்தாங்க, அது பெட்ஷீட் மாதிரி இருந்துச்சு, கட்சிப்பு எழுதி கொடுத்தானே காட்ட முடியும், மூக்கு துடைப்பதற்கா அல்லது போத்திக் கொள்வதா அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, அப்பாவின் மேல் உள்ள பாசத்தை அளவு கடந்து இருப்பதால் அது அளவு கொஞ்சம் அதிகமாகி விட்டது என்று நாம் எடுத்துக்கொள்வோம். காமிச்சு ஒவ்வொரு கபால் கால விழுந்தாங்க தெரியுமில்ல. சோ அப்படி எல்லாம் இருந்தது. சாம்பார் கதையை நம்ம என்ன மறக்கல, டிடி கொடுத்தாங்கல்ல, ஆமா, அதெல்லாம் மறக்க முடியுமா சார்? என்ன டேஸ்ட் அப்படின்னா மறக்க முடியுமா சார்? சோ அந்த சாரா இப்ப புதிய வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. அந்த பேட்டா கொடுத்த 200 ரூபாய்க்கு மேல கூனதுனால இன்னொரு சான்ஸ் கொடுறா அப்படின்னு யாரோ சொல்லிட்டாங்க போல இருக்கு. அடுத்த சான்ஸ் கொடுத்துருக்காங்க. மாத்திரலாமா, அதே சிவப்பு ட்ரெஸ்ல பேசுவேன், அதுதான் நான் சொல்லலாம். அதே சிவப்பு ட்ரெஸ், அதே லிப்ஸ்டிக், அதே மேக்கப், பேக்ரவுண்ட் மட்டும் வேற. என்னம்மா இது, மண்டையில இருந்த கோட்டையை மறந்துட்டீங்களே அப்படின்ற மாதிரி இருக்கு. அவங்க என்னன்னா, நான் இப்போ ஹாஸ்டல்ல இருக்கேன், ஹாஸ்டல்ல இருந்து நான் வேலைக்கு போறதுக்கு இந்த விடியல் பயணம் பஸ் இல்லைன்னா
நாங்களாம் போக முடியுமா? நல்லா பஸ்ஸை பார்த்தது கூட இல்லையே. சந்திரமண்டலத்துல இருந்து நேத்து தான் வந்தேன். வந்த உடனே பார்த்தா விடியல் பஸ் என் வீட்டு வாசல்ல நிக்குது. அதுல ஏறி வேலைக்கு போனா எனக்கு மாச சம்பளம் கிடைச்சிச்சுன்னா பாத்துங்களேன். ஐயா மட்டும் அப்பா மட்டும் இல்லைன்னா அதெல்லாம் என்ன ஆகும் தெரியுமா? புது வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. அடுத்த வாட்டி அவர் தான் ஆட்சிக்கு வருவாரு, 2026 அவர் தான் அப்படின்ட்டாங்க. ஐயோ போச்சா. ஏற்கனவே இங்க தொழிலாளர்கள் போராட்டம் நிறைய இருக்குது. ஜாக்டோஜியோ நெசவாளர்கள் பரவாயில்ல, அதை சேர்த்துப்பாங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. எது வேணா சொல்லுங்க சார், அதுக்கு சேர்த்துப்பாங்க. அவர் வந்து ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், பல்லவன் ஓய்வு பெற்றவர்கள், அவங்களெல்லாம் வந்து ஒரு கண்ணியமான சீரியஸ் சிறப்புமான முறையில நாங்க கிளாம்பாக்கத்துல கொண்டு போய், நீங்க பஸ்ல போறதுக்கு கஷ்டப்படுவீங்க, அரசு பேருந்துல கொண்டு போய் நீங்க இந்த ஊருக்கு போகணுமா அந்த ஊருக்கு போறதுக்காக கிளாம்பாக்கத்துல கொண்டு போய் இன்னும் பிரச்சனை அங்கிருந்து வெளியே கொண்டு போய் ஊர்லயே விட்டீங்கன்னு பிரச்சனை இல்லாம இருக்கும். அதை பாருங்க, கொண்டு போய் ஊருக்கு ஒதுக்குறமா கிளாம்பாக்கத்துல விட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதெல்லாம் யார் வேணா என்ன வேணா பேசிக்கிட்டோம். நாங்க வந்து மக்கள் பணி, மகேசன் பணின்னு சொல்லி வாழ்றவங்க, அதுவும் பெண்களுக்குன்னா கண்ணியமான முறையிலும் பாதுகாப்பான முறையில் நாங்க செய்யறோம் அப்படின்னு. ஆமா, பாத்தீங்கன்னா நேத்து பாத்தீங்கன்னா பெண் அந்த போராடுறவங்க எல்லாம் தூக்கி போட்டு வெளியே போட்டாங்க. ஃபுட்பால் மாதிரி வெளியே போறோம், எட்டி உதைக்கிறான் போட்டு வெளியே போட்டு பாவம் குழந்தைங்க கூட்டு வராங்க. அந்த குழந்தைங்க புடுங்கி அனுப்புறாங்க. அந்த போராடுறவங்க எல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல் ரூம் போட்டு கொடுத்ததுனாலதான் கருணாநிதி இங்க வந்து அந்த கருணாநிதி நினைவகத்துல வாசல்லாம் பண்ணாங்க போராட்டம். அப்ப தூக்கிட்டு போறாங்க எல்லா பெண்ணையும். பயங்கர மரியாதை. காரணம் தெரியுமா? அவங்க தயிரோட எடுத்துட்டு போல, தயிரோட முரசொலியும் கொண்டு போயிருக்கணும். அவங்க ரெண்டையும் கொண்டு போகாது, தெய்வ குத்தம் ஆகி போச்சு. 4 பேர் தூக்கிட்டு போறாங்க. பாவம் பெண்களை மிக மரியாதையாக 4 பேர் தூக்கிட்டு போறாங்க. அது ஆண் காவலர்கள். ஆண் காவலர் தூக்கலைங்க, சில பெண்கள் தாவலாம் கூட்டு போயிருக்காங்க. அது மிக மிக நல்ல முறையில அது மெயின்டைன் பண்ணிருக்காங்க. எனக்கு என்னன்னா ஒரு சில வாரிசுகள்லாம் இருக்கு. ஒருத்தர் வந்து மூடு டாஸ்மாக மூடு பாட்டு வரும். அவர் 4 வருஷம் லீவ்ல இருக்காரு. என்ன நீங்க பேசிட்டீங்க? அவரு போயிடுறா. இந்த அப்பாவும் மகனும் வந்து வெளியில நின்று பேனர் பிடிச்சிட்டே நிக்கும். பொண்ணு அது அவங்க Facebookல ரொம்ப பரபரப்பா இருக்காங்க. அவங்க ஒன்லி EVM மட்டும் தான், வேற எல்லாம் வெளிய சரி. அவரு இல்லையா சேலத்துல பியூஷ் மானசன் ஒருத்தர் இருக்காரு. அவர் இப்ப வந்து சமீபத்துல வந்து 41 மரணம் அடைஞ்சது பாருங்க. அப்ப மட்டும் வெளியில வந்து வீடியோ போட்டு திரும்பி வெளியே போயிட்டாரு, உள்ள போயிட்டாரு. ஏன்னா பிஜேபி சேலம் ஆபீஸ் அடி வாங்கின அடி இன்னும் ஒரு முதுல டின்ன கட்டிட்டாங்கல்ல. சோ அவர் அப்பவும் சைலண்டா இருக்காரு. வேற ஏதாவது லிஸ்ட் இருக்கா? அப்புறம் இந்த சிவகுமார் ஐயா குடும்பம் எல்லாம் கொஞ்சம் வந்து ஜோதிகாக்கா இந்த தஞ்சை பெரிய கோயில் கட்டுறதுக்கு பதிலாக நீங்க மருத்துவமனை கட்டியிருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருப்பாங்க. அதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க. இன்னும் பாருங்க 2026 தேர்தல் முடிஞ்சப்ப எல்லாம் வெளியே வருவாங்க பாருங்களேன். கரெக்ட். ஏன்னா திமுக ஆட்சி போனாலும் போயிடுச்சுன்னு வைங்க, எல்லாம் பொங்கி வந்து போராளி ஈராளி பொறியல் எல்லாம் வந்துடும் வெளியே. இப்போ இந்த சாரா என்ற புதிய உடன் பிறப்பு அவர்களுடைய சாயம் சிகப்பு சாயம், நீல சாயம் வெளுத்து போச்சு, சாரா வேஷம் கலைஞ்சு போச்சு. பார்க்கலாம். உங்க வீட்டு அட்ரஸ் செல்வபந்தி தெரியுமாங்க? என் வீட்டு அட்ரஸ் தெரியாது. என் வீட்டு அட்ரஸும் தெரியாம பாத்துக்கணும். ஏன்னா வைங்க, அதுக்கப்புறம் நம்ம சவுக்கு சங்கர் வீட்டுல ஊத்துனாங்க பாருங்க, 4 பக்கம் ஊத்துனாங்க. அது மாதிரி இதெல்லாமா நீங்க கவுண்டர் ஏன் சொல்ல முடியாது, தாங்க மாட்டாங்க. கம்முன்றீங்க நீங்க. உங்க ஏரியா கஞ்சி இல்ல, உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்க வந்து அவுட் ஆஃப் பார்டர் அங்க தெரியும் அருகாமையில். ஆமா, அதனால வர மாட்டாங்க. ஏன்னா செல்வ பிறந்தையர்களை வந்து அந்த இருக்காங்களே, நான் இருக்கிறது அவரு தொகுதியா? அப்படியா? சரி, வீடு தேடி சீக்கிரம் வருவாங்க. அதாவது கோட்டூர் அப்படின்ற பகுதிக்கு வந்து நேற்று போயிருக்காரு. நம்மளும் எம்எல்ஏ வாச்சு அப்படின்னு போயிட்டாரு. போன பொதுமக்கள்லாம் வந்து பயங்கரமான வரவேற்பு. ஐயா வேற லெவல் வர. ஐயா அப்படியே தலையில கொளுத்துறாங்கன்னா பாத்தீங்க, வருக செல்வ பெருந்தகையே வருக அப்படின்னு சொல்லி ஒரே அந்த பன்னீர் எடுத்து தெளிக்க, சாமரம் வீச, என்ன பன்னீர் தெளிக்கங்க சரியா கேட்க, அப்புறம் வந்து சாமரம் எடுத்து வீச, எல்லாம் வந்து வாங்க ஐயா வாத்தியார் ஐயா, ரொம்ப நாளா காணாம ஐயா அப்படின்னு சொல்லி, எங்க 4.25 வருஷமா நீங்க ஆப்சென்ட்லயே இருந்தீங்களே, திடீர்னு எங்க வந்திருக்கீங்க? தொகுதி பக்கம் இப்பதான் ஞாபகம் வந்திருக்கா? எங்க ஏரியால வந்து ரோடு சரியில்லை, தண்ணி சரியில்லை, சாக்காடு பாதாள சாக்கடை பிரச்சனை இருக்கு, லைட் எரியல, ஒதுமே காணா, இப்ப மட்டும் நீங்க என்னமோ கார்ல லைட்டை போட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு கேட்டா அவர் பதிலே சொல்ல, இவர் எதோ சொல்லுகிறாரு பதிலு. ஆனா வந்து யாருமே கண்டுக்கவே இல்லை. எப்படியாவது விட்டுருக்கப்பா, நீ எது சொன்னாலும் கேக்குறேன்னு சொல்லி கடைசியில கெஞ்சி இருக்காரு. நீ என்ன சொன்னாலும் நாளைக்கே செய்யறேன்னு சொல்லிருக்காரு. அப்போ கூட விடலையா? உட்கார வச்சு அறுசுவை உணவை படைச்சு படையலிட்டு அப்புறம் ரவுண்டு கட்டி சாப்பிடாம நீங்க போக கூடாது, சாப்பிட்டே ஆகணும் இருக்காங்க. நீங்க சாப்பிடணும். பாயசம் கொஞ்சம் கம்மியா இருக்கு சார், இருந்தாலும் பாயசத்தை எக்ஸ்ட்ரா வச்சு சாப்பிடுவீங்க, பார்சல் தர்றோம். கவனிக்கிற கவனிப்புல அப்படி கவனிச்சிட்டாங்க. ஒருவேளை சவுக்கு சங்கர் ஒரு வீடு, இங்க பல வீடு, இதெல்லாம் எப்படி பண்ணுவாருன்னு தெரியல. இன்னும் 7 எலெக்ஷன் இருக்கும், அந்த தொகுதியிலேயே நிக்கணும்னு சொல்லி அந்த மக்கள் கேட்டுக்கிறாங்க. இல்லைங்க, அவர் என்ன சொன்னாரு, அந்த தண்ணீர் திறந்து விடும்போது என்ன கூட மாட்டீங்களா, நான் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயம் என்றதால் நீங்க அழைக்காம போனீங்களா, இங்க இருக்காரு ஒரு அமைச்சர் தேவையில்லாம அப்படின்னா சொல்லிட்டு போனீங்கல்ல. இப்ப பொதுமக்கள் கேட்கறான், இப்ப வந்து எங்களுக்கு தெரியல, உங்களுக்கு இப்பதான் கண்ணு பட்டுறீங்களா, எம்எல்ஏன்னு இப்பதான் உங்களுக்கு தெரியல எல்லாம் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் வந்து இந்த சாமரம் வீசி நேற்று வரவேற்பு அளித்திருக்கிறார். இதுவரை எல்லா தொகுதியும் நடக்க இருக்குதுங்க, 1-2 தொகுதி கிடையாது, பல தொகுதிகள்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்றால் இந்த வரவேற்பு காத்து கொண்டு சு வெங்கடேசன் அவருக்கு போனது மதுரையில வச்சு கீழ்ச்சாங்க.
என்ன வேலை செஞ்சு எம்பி ஆகி நீ என்ன கேட்ட நீங்க என்ன கேட்ட அவர் திருப்பி கேட்டார். இவர் வெறும் லெட்டர் மட்டும்தான் வடக்கர்களை இங்க வேலைக்கு சேர்த்தார்கள், வடக்கர்கள் போஸ்ட் ஆஃபீஸ் போகக்கூடாது, வடக்கர்கள் ரயில்வேல வேலை செய்யக்கூடாது, இது மட்டும் தான் லெட்டர் போட்டுருந்தீங்க தவிர முடிஞ்சு போடுங்கன்னா நீங்க வந்து அந்த தீபத்தூண்ல தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் தான் எனக்கு தெரிஞ்சீங்க தவிர வேற என்ன சார் பேசுனீங்க சு வெங்கடேசன் அவர்களே அப்படின்ட்டு. இப்போ எல்லாம் வந்து இந்த திமுக கூட்டணியில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருக்கும் மக்கள் வரவேற்பு தெளிவா இருக்காங்க தருவதற்கு. வாங்க ரெடியா இருங்க. ரொம்ப நாளும் குறை சொல்ல முடியாத திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு போடணும். ஆட்சின்னா காரி கொடுப்பாங்க, அடி வாங்குவீங்க, பார்க்கோங்க. கடமை தவறாத நேர்மையின் மறு பிறப்பாக இருக்கக்கூடிய சிறு கையூட்டு, லஞ்ச புகார் மற்றும் தான் தொடர்புடைய அந்த துறையில் ஏதேனும் குற்றச்சாட்டுகள் என்று எதுவுமே இல்லாமல் பல கோடிக்கணக்கான கோவில்களுக்கு கும்பாபிஷேகத்தை நடத்தி 7 பிறவிகளுக்கும் புண்ணியத்தை தேடிக்கொண்ட கம்போடியா கோயிலும் கூட அவர் தான் கும்பாபிஷேகம் பண்ணார். ஐயா சேகர் பாபு அவர்கள் கடிந்து கொண்டார். யாரை? முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன். இல்ல, திருவெற்றியூர் கோயில் அதே மாதிரி கடிந்து கொண்டார். அதே மாதிரி இங்கேயும் கடிந்து கொண்டாரோ? திருவெற்றியூர் கோவில்ல அவரு கடிஞ்சுக்கிட்டாரு. அவங்க கேக்குறாங்க, என்னையா நீ எல்லாம் போறாங்க வர்றாங்க, நாங்கெல்லாம் நின்றுட்டு 7 மணி நேரமா நிக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ண சொல்றேன் அப்படின்ற மாதிரி, சாமி ஒண்ணுதான் ஆகுது, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாரு. தர முடியாது சாமி அவரு. என்னன்னா, பார்த்தசாரதி கோயில்ல வைகுண்ட ஏகாதசி விழாவை சிறப்பிக்க மேடம் தமிழிசை சவுந்தரராஜன் போயிருக்காரு. நான் என்ன சொல்றேன்னா, 2 மாநிலத்துக்கு அவங்க கவர்னரா இருந்திருக்காங்க. அந்த ஒரு மரியாதையாவது இருக்கணும். அவங்க என்னன்னா, அவங்க கூட ஒரு 10-15 பேர் 20 பேருக்கு போயிட்டாங்களா போல இருக்கு. அது அவங்க உள்ள இருக்காங்க, அவங்க குரல் கேக்குது அந்த வீடியோல. இவர் இங்க இருந்து சத்தம் போடுறாரு, 20 பேர் போய்க்கிறீங்க, என்ன கூட வந்தாங்க, என் கூட வந்திருக்காங்க சார், எப்படி சார் போக முடியும், என் கூட வந்தாங்க பொதுமக்கள் 50 பேர் போவீங்களா, காசு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு அவர் கேட்கல. 50 பேர் போவீங்களா அப்படின்ற மாதிரி அவர் நேர்மையா நடந்திருக்காரு, ரொம்ப நேர்மையா நடந்திருக்காரு. இதை போய் ஒரு வீடியோவா எடுத்து போட்டிருக்காங்க. 2வது, முன்னாள் ஆளுநரையே அந்த விரைவாக செல்வதற்கான அனுமதியை கொடுக்காமல் சட்டம் அனைவருக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்லி நின்னாரு பாத்தீங்களா, அதுதான் திராவிடம். அங்கதான் நிக்கிறான் சந்திரன்ற மாதிரி, அங்கதான் நின்னாரு சேகர் பாபு. பதவி பிரமாணம் எடுக்கும் போது என்ன எடுத்துக்கிட்டாரோ அதை அப்படியே நிறைவேற்றிருக்காருயா. அவரை போய் நீங்க தப்பு சொல்றீங்க. நீங்க அவரு அமைச்சர் ஆனோடனே ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் போட்டாங்க. எல்லாம் ஒரு சினிமால வந்து ராதாரை வந்து கியூல் நிப்பாங்க தெரியுமில்ல, எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டே இருப்பாரு. ஒருத்தன் எக்ஸ்ட்ரா பிரசாதம் டீப் வார்த்தை போட்டு டேய் அப்படின்பாரு, திடீர்னு அறிவோம் உட்காந்துருவாரு. இது மாதிரிதான் சேகர் பாபு அப்படின்னு அப்பவே சொன்னாங்க. அந்த காட்சிகள்லாம் இப்ப திரும்பி வந்துகிட்டு இருக்கு. திருச்செந்தூர் கோவில்ல வந்து சைட்ல போறாங்க. அந்த சைட்ல போறதுக்கு அங்க இருக்கிற ஐயர் வந்து பணம் வாங்குறாரு. இன்னும் வேற முறைகள்ல கோவில் நிர்வாகம் பல கோவில்கள்ல தவறான முறையில குறுக்கு வழியில உள்ள அனுப்புறாங்க, அதுக்கு காசு வாங்குறாங்க. ஒரு இடத்துல கூட கழிப்பிட வசதி சரியா இல்ல. இந்து சமய அறநிலையத்துறையா இல்ல இந்து சமய அறம் இல்லா துறையா அப்படின்ற மாதிரி யானை ராஜேந்திரன் சாரு, அதுக்கப்புறம் நம்ம பொன்மாணிக்கவேல் ஐயா, ரமேஷ், பல பேர் போராடிட்டு இருக்காங்க. ஆனா பாருங்க, அதனுடைய புகழ் பாடும் அந்த ஒரு விஷயத்திலேயே அவர் இருக்காரு, தான் நேர்மையான அப்படிங்கிறது காட்டிருக்காரு. அந்த வைகுண்ட ஏகாதசி காலைல போய் நின்றுருக்காங்க, செக்யூரிட்டி மட்டும் நிக்க மாட்டாங்க, போய் நேரத்துல நின்று அது கரெக்டா என்ட்ரன்ஸ்ல நின்று யார் வர்றாங்க என்ன பண்றாங்கன்னு விஐபி எல்லாம் நிறைய போயிருவாங்க, அதெல்லாம் போக கூடாது, அதெல்லாம் டோக்கன் வாங்கிட்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லி தன்னுடைய நேர்மையை பறைசாற்றி இருக்காரு. இல்லைங்க, ஒருவேளை அவர் ஏன் சீக்கிரம் துர்கா அம்மையார் வரேன்னு இருப்பாங்க, அதனால அந்த மாதிரி செய்தி இல்லையே. இல்ல எதிர்பார்க்கறாங்க. இவரு வடுவுடைய அம்மன் கோயிலும் கூட அக்கா வந்தாங்க, துர்கா அம்மா கூட்டு வந்தார் தரிசனத்துக்கு. அது மாதிரி அந்த அம்மா வரலாம்னு நினைச்சிருப்பாரு, வரல. சில வந்தோம் 2 பேரும் திட்டிட்டு போகணும், திட்டிட்டு போயிட்டாரு போட்டுருக்கு. திருத்தணினால திருந்த மாட்டாங்க போட்டிருக்கு அப்படின்னு ஆயிப்போச்சு. என்ன காரணம்னா, முந்தா நேத்து ஒரு தம்பிய வந்து சிறப்பான முறையில வந்து கவனிக்கப்பட்டு எவ்வளவு சென்சார் பண்ண வேண்டியிருப்பாங்க, கவனிக்கப்பட்டு அவர் வந்து பாவம் இப்ப உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படின்ற கேள்விக்குறி இல்ல. நேற்று வேற ஒரு தொலைக்காட்சி என்ன போட்டிருக்காங்கன்னா, நேற்று மாலையே அந்த தம்பி இறந்துட்டாப்ல, எம்ப்ளாமிங் முறையா வந்து அதை ரெடி பண்ணி பிளைட் மூலமா கொல்கட்டாக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு தொலைக்காட்சி, கொல்கட்டாக்கு அனுப்பிச்சிருக்காங்களா அப்படின்னு ஒரு தொலைக்காட்சி செய்தி போட்டிருக்கு. இன்னைக்கு ஒரு கார்டாவே அந்த செய்தி போட்டிருக்காங்க. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல, ஆனா அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தொலைக்காட்சின்றனால நம்ம வந்து சொல்றோம். இது ஒரு யூடியூபா இருந்தா சொல்ல முடியாது, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் தொலைக்காட்சியில் இந்த செய்தி வந்திருக்குது. அது ஒரு 2 மணி நேரத்துக்கு வந்திருக்குது. ஏன்னா நேற்று பலரும் கேட்ட கேள்வி என்னன்னா, அந்த தம்பி வந்து டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாரு அப்படின்ற விஷயம் எல்லாம் சொல்லப்பட்டது. சாத்தியமா? வெட்டின 2 அடியே நடந்து வர முடியாது அப்படின்னாங்க. அவர் ஒரு தம்பியை வச்சு ஒரு வீடியோல பேசினாங்க, இது மாதிரி ஹிந்தியில நான் வந்து நல்லா இருக்கேன் மாதிரிட்டு. பட் அது ஏஐ அப்படின்ற வேற விஷயம் சொல்லிட்டாங்க, ஏஐல வந்ததுங்க அப்படின்னாங்க. ஸோ பல்வேறு சந்தேகங்களுக்கு நடுவில் வடமண்டல ஐஜி என்ன சொல்லிட்டாருன்னா, அவர் சிறப்பா இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு விஷயத்தெல்லாம் சொன்னார். இட்லி சாப்பிட்டாரா, அவர் இட்லி பொடி தொட்டு சாப்பிட்டாரான்றதெல்லாம் அப்புறம் பேசுவோம். இது இப்ப இன்னைக்கு சொன்ன விஷயம்.
ஸோ இவ்வளவு மர்மங்களுக்கு இடையே திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் நேற்று வந்து ஒரு வியாபாரி ஜமால்ன்ற முதியவரை ஒரே நாக்குங்க கீழே சும்மா ஒரே விடுதா விட்டா அப்படியே டப்புன்னு விழுந்துட்டாரு. வயசானவர் போறாங்க போல இருக்கு. அப்படியே அடிச்சுட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருக்காங்க. எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல. திரும்பி பார்த்துட்டே போயிட்டே இருக்காங்க. எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல, எதுவுமே இல்ல. சோ காவல்துறை கட்டுப்பாட்டுலாம் இதெல்லாம் இருக்கா தமிழ்நாடு? ஏன் இவ்வளவு பெரிய கேள்விக்குறியா இருக்கு? ஏற்கனவே கேட்டா ஸ்காட்லாந்து யார்டு நிகரானதுன்னு சொல்லுவாங்க. தாக்கப்பட்டது ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர். ஆமா, சிறுபான்மை சமூகத்துக்கு மிகவும் பாதுகாப்பா இருக்கக்கூடிய தமிழகத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சிறுபான்மை சமூகத்தினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களா இதுக்கு குரல் கொடுப்பாங்களா, கேள்வி கேட்பாங்களா? இல்ல தமிழ்நாடு முஸ்லீம் லீக் ஏதோ ஒரு அமைப்பு வந்து போராட்டம் நடத்துறது, ஒரு பெரிய மாநாடு நடத்துவாங்க, சிறுபான்மை மாநாடு ஜனவரியில. அதுல இந்த தாக்குதல கண்டனம் ஏதாவது தெரிவிப்பாங்களா? ஓ, அது நடக்கிறப்ப சொல்லுவாங்களா? இல்ல இப்போ வந்து அதோட தலைவரா இருக்க கூட பேராசிரியர் அவர் வந்து ஒருவேளை 2026 ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஏதாவது போராட்டம் ஆமா, ஏன்னா சிறுபான்மையருக்கு ஒரே பாதுகாப்பு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்லக்கூடிய இந்த சிறுபான்மை பல பேர் கூட இருக்காங்கல்ல, அவங்க கூட கூட்டணிக்கு 2 சீட்டு கிடைக்குமா, 1 சீட்டு கிடைக்குமா, உங்க உதவி சீட்ல நிக்கிறேன், இல்ல ஏணி சின்னத்தில் நிக்கிறேன் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அவங்க எல்லாம் வாயே துறக்காம இன்னும் மௌனமாக இருந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? தமிழகத்துல வந்து நேற்று பாத்தீங்கன்னா சேலம் பக்கத்துல ஒரு டிராபிக் போலீஸ் ஒருத்தர் தம்பி அப்பா போப்பான்றாரு, அவன் அடிக்கிறாப்ல. அவரு வச்சுட்டு பொருளை கையில வச்சுட்டு அவர் பெல்ட் வச்சு அப்படியே டிஃபெண்ட் பண்ணிட்டே போறாரு. நிலைமை பாருங்க, இப்படிதான் இருக்கு காவல்துறை நிலைமையே இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு. இன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா பேஸ்புக்ல போட்டா இந்த பிள்ளைங்க இருக்கு பாருங்க, அவங்களோட வீடியோஸ் தான். என்ன கேட்டாங்கன்னா எல்லாம் வெற்றிமாறன் எடுத்தாரு பாருங்க படம், அந்த படத்தோட பிஜிஎம் ஒரு படம், அந்த பாட்டு அந்த டயலாக் தான் ஃபுல்லா போகுதான். எல்லாம் சொல்ல எல்லாத்துக்கும் காரணம் வெற்றிமாறன் தான்ட்டாங்க. ஆமா, இல்ல இப்ப இந்த திருத்தணியில் நடந்த சம்பவம் அதுக்கு 2 பேர் தான். ஒண்ணு வந்து பரிதாபத்திற்குரிய ஒரு சேனல்ல வந்து அந்த வீடியோ அப்படின்றாங்க, அது ஒண்ணு சொல்றாங்க. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா ரயில்வே துறை, ரயில்வேல இந்த மாதிரி பொருட்களை, இரும்பு பொருட்களை, ஆயுதங்கள் எடுத்து வராங்கன்னா ரயில்வே போலீஸ்ல கண்ட்ரோல் பண்ணணும். ஆமா, கெரோசின் ஃப்ரீயா விட்டீங்கல்ல, நீங்க பட்டாசு போறது, கெரோசின் போறது நீங்க தானே பண்ணணும். அப்படி வந்து சட்டம் ஒழுங்குக்கு குந்தகம் விளையக்கூடிய அரசு பண்ண வேண்டியது ரயில்வே காவல்துறை, அது மத்திய அரசுல இருக்குது. அது யாரு வச்சிருக்கா? மோடி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திமுக ஒருத்தர் போட்டு கேக்குறது நியாயம் தாங்கய்யா, நீங்க சொல்றது சரிதான். நீங்க சொல்றத கேட்டு போக வேண்டிய நம்ம தலையெழுத்து. இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி.